Welcome to this 11th A standard. உங்களை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த குரூப்புக்கு நிறைய பேர் ஆர்வமாக வந்திருப்பீங்க. உங்களோட ஆர்வத்துக்கு நிச்சயமாக அதற்கான பதில் உண்டு. சரியாக உட்காந்து நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடத்தை நீங்கள் தெரிந்தெடுத்ததுனால நிச்சயமாக நல்லா படிப்பீங்க அப்படின்னு சொல்லி இறைவனுக்குள் நம்புகிறேன். ஓகேம்மா, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப் வந்து நீங்கள் ஃபுல்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு 3 சப்ஜெக்ட் பண்ணி இன்ஜினியரிங் நல்ல காலேஜஸ்க்கு டாப் காலேஜஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மற்ற பிள்ளைங்க நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் போகணுன்னா இப்போவே நீங்கள் அதை ஒரு எய்மில் வச்சுக்கிடணும். எய்ம் ஃபார் த பெஸ்ட். எப்போவுமே நல்ல சிந்தனைகளுக்கு இடம் கொடுங்கள். சரிடா, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட். See, fundamentals of computers. First chapter. We are having 18 chapters in your textbook. First unit has 5 chapters. This 5 chapters deals with normally computer organization. That these information, first 5 chapters informations are already you have learnt in your earlier standards. சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் ஸ்டடீட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் 4th standard itself. Some of you have studied from the 1st standard. So anyhow you know what is a computer and how to handle computer. Everything you know. This in the digitized world இப்போ உள்ள இந்த 2G generation இந்த பீப்புளுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. யூ நோ எவ்ரி திங். பட் அதை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணணும். அது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்யூட்டர். இப்போ ஒன்ட்டு நான் கேட்டேன்னா யூ ஹவ் ப்ரொவைட் எ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் கம்ப்யூட்டர். See, computer, it is an electronic device capable of doing any sort of work without committing any mistakes. You have any sort of work without committing any mistakes. But it's a machine. We have to program it. நாம தான் ப்ரோக்ராம் பண்ணணும். What we have to do next, everything is step by step instruction is given by the human. நம்ம சொல்லணும், அப்போ தான் அது வந்து கரெக்டாக செய்துட்ருக்குறோம். Yeah, see, this computer in all parts of our life, இது வந்து இன்றைக்கி விதவுட் கம்ப்யூட்டர் we cannot do anything in every aspects of our life. Education ஆகட்டும், research, travel, tourism, whatever it may be, weather forecasting, everything. This computer application வந்து இன்றைக்கி இல்லாத இடமே கிடையாது. nowadays நாம் இப்போ படிக்கிறதுமே this technology growth தான். இப்போ இந்த அளவுக்கு இதனுடைய அதாவது அவர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். நம்மளை வந்து கம்ப்யூட்டர்லேருந்து பிரிக்க முடியாத ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். See here, computer, the growth of the computer. இன்றைக்கி ஒரு 50 years பேக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இட் இஸ் அதாவது நாட் ரீச்சபிள் அது யாரோ ஒருத்தர் தான் அதை பயன்படுத்துவாங்க. யாரோ ஒருத்தருக்கு someone has to do with the computer, எங்கேயோ அப்படின்னு இருந்த காரியம் இன்றைக்கி in every aspects as well as எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருடைய கரங்கள்லேயும் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இட்ஸ் அந்த ஃபியர் இல்லாமல், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனுடைய ஃபியர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதனுடைய எவாலுவேஷன், எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் எவாலுவேஷன். இந்த எவாலுவேஷன் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட், த வேர்டு கம்ப்யூட் மீன்ஸ் கம்ப்யூட், calculate, everything. In early stone age people, நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. ஏர்லி டேஸ் பீப்புள் நொமாடிக் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு ஒன் பிளேஸ் அவங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பீப்புள் கிடைச்சதை சாப்பிடுவாங்க. என்னென்ன கிடைக்குதோ whatever it may be அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஆஃப் கால்குலேஷன். அவங்களுக்கு அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான நெசசரி அங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஜெனரேஷன் பீப்புள் ரிவர் வேலியில் செட்டில் ஆகுறாங்க. அந்த ரிவர் வேலி செட்டில் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தே ஹாவ் டு கால்குலேட். ஒன்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் கல்டிவேட் பண்ணுவாங்க, ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஒருவேளை
ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ தே ஹாவ் டு எக்ஸ்சேஞ்ச் தியர் குட்ஸ். அவங்க அந்த பார்ட்டர் சிஸ்டமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அவங்களோட குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பேடி வீட் கல்டிவேட் பண்ணுறவங்க ஃபார்ம்லேருந்து அடுத்தாப்பில் கேட்டில் ரியர் பண்ணுறவங்கக்கிட்ட கொஞ்சம் நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆடு மாடு இப்படி ஏதாவது வாங்கிக்கிடுவாங்க. இன் திஸ் மேனர் அவங்களோட லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னேன்னா, இப்படி போயிட்டே இருக்கிறப்போ அந்த கேட்டில் ரியர் பண்ணுற பீப்புளுடைய இதை எடுத்தோன்னா, அவங்க அந்த பீப்புள்கிட்ட இப்போ ஒரு 100 கோட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷீப்பெல்லாம் கவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸில் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, 1 2 3 1 நியூமரல்ஸ் கிடையாது பிஃபோர் 4000 இயர்ஸ் அந்த இதிலலாம். ஸோ பாக்ஸ் ஆஃப் ட்ரீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கோடு கிழிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்படி போயிட்டே இருந்தப்போ தான் இன் சைனா ஜாப்பனீஸ் தே ஃபார்ம் அ டிவைஸ் கால்ட் அபாக்கஸ். இந்த அபாக்கஸ்னு ஒரு டிவைஸை இன்வென்ட் பண்ணுறாங்க. தட் அபாக்கஸ் வந்து என்னென்னா கால்குலேட். ஒருவேளை அதை நீ வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைஸ், நீ சின்ன கிளாஸில் நீங்கள் வந்து இந்த அதாவது பால்ஸ்லாம் போட்டு ஸ்லேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க நீங்கள், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன அந்த மணி சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த திஸ் மேனர் கால்குலேஷன் எவால்வேட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இது கால்குலேஷன் 18th centuryயில் சார்ல்ஸ் பேபேஜ், ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ பேவ் த வே ஃபார் டெவலப்பிங் அரித்மெட்டிக் லாஜிக் அண்ட் யூனிட். சி கால்குலேஷன் அப்படின்னு சொன்னால் இன் அவர் பிரெயின் மெமரி, நமக்கு நிறைய ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு மெமரி ஏரியா இருக்குது. ஆஸ் லைக் there is a place for calculation. இப்போ நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கு 10 ரூபாய்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தேன்னா உன்னுடைய மைண்டில் அது கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். டுமாரோ ஐ ஹாவ் டு கிவ் ஃபார் 10+2, 12 ரூபாய்க்கு ஏதாவது செய்யணும். 10+5 நான் கூட கொஞ்சம் செய்யணும். ஸோ கால்குலேஷன் ஸ்டார்ட்ஸ். அது அந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த ஒரு ஐடியா வந்து சார்ல்ஸ் பேபேஜ் அவர் டெவலப் பண்ணுறாரு. ஸோ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் computer. He also paved the concept of analytic engine in 1837. Okay, everything evaluation சொன்னே. Then again the next thing is generation of computer. Generation. See, computer அப்படிங்கிற வேர்டே ஒரு லேட்டர் பீரியடில் தான் 1940ஸ்க்கு மேலே தான் கம்ப்யூட்டர். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட், கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. See, generation is classified as 6 generations. First generation computer, the period is 1940 to 1956. Here the component used is vacuum tube. Here imagine, in the type of computer நீ imagine பண்ணேன்னா maybe it took building size அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு building sizeல it is big in size, consumed more power. இங்கே வந்து ஒரு சின்ன தப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு it will take so many time, overheat ஆகும். So here the language used is machine language. Then again the next generation, that is second generation computer. Here 1956 to 1964 transistor, the device uses transistor. நம்ம வீடுகளில் ஒருவேளை உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க டிரான்சிஸ்டரைஸ்டு ரேடியோ. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, டிரான்சிஸ்டரைஸ்டு ரேடியோ. டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு சொல்கிறது தெரியாமல் சொல்கிற வார்த்தை டிரான்சிஸ்டர். பிகாஸ் த காம்போனண்ட் யூஸ்ட் இன் திஸ் ரேடியோ இஸ் டிரான்சிஸ்டர். ஓகேயா, ஹியர் இந்த வேக்யூம் டியூப்ஸுடைய அந்த காம்போனண்ட்டை வந்து டிரான்சிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணுது. இது வந்து சம்ஹவ் பெட்டராக இருக்குது. அங்கே வந்து கன்சியூம் பண்ணுறது இல்லை, ஹீட் கன்சியூம் பண்ணுது, ஸ்பேஸ் ரொம்ப லார்ஜராக தேவைப்படுது. பட் இங்கே அந்த காம்போனன்ட் இப்போ மேபி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, 1000:1 வேக்யூம் டியூப்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ 1 டிரான்சிஸ்டர். ஸோ இடம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சது, கன்சம்ஷன் குறையுது, சைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் குறையுது. Then again here the component used input device is punched card அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்சோ the technology here using operating system is batch processing and multi-programming operating system. See, next வந்து இங்கே யூஸ் பண்ணது machine language as well as assembly language was used. And again next the third generation computer எடுத்துக்கிட்டோன்னா here in the 1964 to 1971
ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் இதில் இருந்து தான் ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச், ஒரு அவுட் பிரேக்கே இதில் தான். ஐசி த இன்வென்ஷன் ஆஃப் இன்டிகிரேட்டட் சர்க்யூட் சிப். இந்த இன்டிகிரேட்டட் சர்க்யூட் சிப்பினுடைய இன்வென்ஷன் இட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஆங்கிளுக்கே கொண்டு வந்துருச்சு. பிகாஸ் இதுக்கு முந்தின ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன்லேயும் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ் அண்ட் அகெயின் ப்ராசஸிங் எல்லாமே தனித்தனி யூனிட்டில் இருந்தது. இப்போதைக்கு எல்லாம் ஒரே யூனிட்டுக்குள்ளே வந்துடுது. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிகம் வெரி ஸ்மாலர், ஃபாஸ்டர், ரிலையபிள். இட்ல கன்சியூம் லெஸ் பவர். Here the language used is high level language. நான் லேட்டராக உங்களுக்கு what is machine and what is assembly language, high level language உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யூஸ் மெஷின் லாங்குவேஜ், and the third generation use high level language, and again the fourth generation. Here the IC integrated circuit chip nudiya ஒரு extended ஒரு technological growth, very large scale integrated circuits, very VLSI technology 1971லேருந்து 1980 வரைக்கும். Here smaller ஆயிடுச்சு, faster, மைக்ரோ கம்ப்யூட்டர். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் கம்ப்யூட்டர் IBM, ஆப்பிள் were developed. போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. இன்றைக்கி நம்ம வந்து கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி, முந்தையெல்லாம் டேபிள் டாப்பில் இருக்கும், ஒரு பெரிய மெஷின் லைக்காக ஒருவேளை ஒரு பெரிய ரூம் சைஸாக இருந்தது. நவ் இட் பிகம்ஸ் போர்ட்டபிள். ஓகேயா. தென் 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் 1980லேருந்து டில் டேட். ஹியர் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல். அந்த ஐசியினுடைய அவுட் பிரேக் தான் 3rd ஜெனரேஷனுடைய அவுட் பிரேக். அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. VLSI தென் ULSI. இதனுடைய இது பாரு, parallel processing. அதெல்லாம் 3rd சாப்டரில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கலாம். Here the component superconductors and size was drastically reduced. It can also, the computer can also recognize images and graphics. And also one more important aspect here is artificial intelligence and expert system. ஓகே அம்மா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் இப்போது ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஒரு வீடியோ கூட ஒரு இது பார்த்தேன். அதாவது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, துபாயில் வந்து ஒரு அந்த எம்பரர் அவருடைய பக்கத்தில் ஒரு பெரிய ரோபோட் அவருக்கு எஸ்காட்டாக போயிட்டுருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி க்ரோத் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட் நிறைய இடங்களில் நிறைய கண்ட்ரீஸில் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, இப்படியெல்லாம். அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அளவு நம்மளுடைய க்ரோத்துக்கு சொல்லலாம். அது ஒரு பெரிய ஏரியா. அதை நீ படிக்கணும்னு சொன்னால் உண்மையாகவே அது ரொம்ப ஒரு நீ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அது அந்த அளவுக்கு ஒரு ரீச் பண்ணி இருக்குது. பார்த்தேன்னு சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட்டு இதனோட ப்ராப்ளம் சால்விங் எடுத்தோன்னா அது ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டெசிஷன். பிகாஸ் கம்ப்யூட்டர் இஸ் அ மெஷின். இந்த மெஷினுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம மனுஷன் கொடுக்கறது தான். இந்த மெஷின் வந்து தானாக டிசைட் பண்ணாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் த 6th ஜெனரேஷன். நம்ம பிரெயினுக்கும் மனுஷனுடைய பிரெயினுக்கும் கம்ப்யூட்டருடைய பிரெயினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருவேளை இப்போது மேபி நானும் ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஐம் ஹேவிங் திங்கிங் கெப்பாசிட்டி. பஸ் எத்தாப்பில் வருது, கார் வருது அப்படின்னா நான் மூவ் பண்ணணும்னு தெரியும். பட் மெஷின் ஹேஸ் நோ திங்கிங் கெப்பாசிட்டி. பட் இந்த திங்கிங் கெப்பாசிட்டியை டவுட் பண்ணி that is the artificial intelligence உடைய one concept. அதை thinking what we have to do in this situation இப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம இப்போ ஒரு தீயை கையை வச்சு சுட போனோன்னா அது சுடுன்னு தெரியும், அந்த ஒரு லெவல். ஓகே, இப்போ பாரு ஆர்டிஃபிஷியல் 6th ஜெனரேஷன். இன் ஃபியூச்சர் கம்ப்யூட்டரை நம்மளை ஆளுகை செய்கிற ஒரு நிலை. parallel and distributed computing. Computers have become smarter, faster, smaller. Development of robotics, natural language processing, development of voice recognition software. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு க்ரோத். இந்த க்ரோத்தெல்லாம் நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஓகேம்மா, 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். the first digital கம்ப்யூட்டருக்கு பேர் ENIAC, electronic numeric integrator and calculator. It was invented by Eckert and John Mauchly அப்படிங்கிற ஒரு 2 person யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க 1943. ENIAC மீன்ஸ் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் தான் அதுக்கு பேர்.
It is not at all having computerங்கிற நேம் கூட வரல 1940s. It has 1800 ஸ்கொயர் ஃபீட். அதனுடைய யோசிச்சு பாரு, 1800 ஒரு பெரிய வீடு சைஸு. 18,000 வேக்யூம் டியூப்ஸ் இருக்குது, weighing almost 50 tons. It is the first digital computer. அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் பாரு, இப்போ நம்ம ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் ஒரு இப்போ இந்த இன்புட் டிவைஸ் படிக்கலாம். பட் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே அதை இண்டஸ்கிரிப்ட்ஸ் ஹாஸ் பீன் that is using deep learning neural network, deep learning neural, that is also a subfield of artificial intelligence. You know, sixth generation computer அப்படின்னு சொன்னால், சிக்ஸ்த் ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னாலே the word natural language processing, natural language processing, that is the component of artificial intelligence ஞாபகம் வந்துடணும். Then next the thing, ரெண்டு வேர்டு நம்ம பார்க்க போகிறோம், two acronyms, that is data and information. Yes, what is data and information? கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாலே இந்த ரெண்டு வேர்டுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்குது. டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டு வேர்டுக்குள்ளே எவ்ரி கான்செப்ட்ஸ் கம்ப்யூட்டருடைய அத்தனையுமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. டேட்டா, வாட் இஸ் டேட்டா? இட் இஸ் நத்திங், இட் இஸ் அன் அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் suitable of communication interpretation. See, for example, நம்ம இப்போது பாளையங்கோட்டை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நவுன், அது ஒரு நேம். இது வந்து நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மேபி ஃபார் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் ஒருவேளை அப்ராடில் வேறு எங்கேயோ நம்ம இந்தியன் இல்லாத ஒருத்தங்களுக்கு பாளையங்கோட்டைனா வாட் இஸ் தட் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி 6270001 இது நமக்கு தெரியும், இட்ஸ் அ பின்கோட் ஃபார் பாளையங்கோட்டைன்னு தெரியும். சி, பாளையங்கோட்டை இஸ் அ டேட்டா அண்ட் 6270001 இஸ் ஆல்சோ எ டேட்டா. இது ஒரு நேம், இது நம்பர். இப்போ இந்த ரெண்டையும் நீ இன்டர்ப்ரெட் பண்ணுறப்போ, வென் வி இன்டர்ப்ரெட், உனக்கு இதை ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சதுன்னு சொன்னால் யூ ப்ராசஸ் இட் அஸ் 6270001 இஸ் அ பின்கோட் ஃபார் பாளையங்கோட்டைன்னு ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். பட் இஃப் யூ டோன்ட் நோ த கரெக்ட் ரியல் மீனிங் ஃபார் தட் டேட்டா, நீ என்ன சொல்லுவேன்? பாளையங்கோட்டை ஐ டோன்ட் நோ, தெரியாது. 6270001 என்ன பண்ணுவோம், நம்ம நியூமரிக்கலாக நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணுவோம். அது எப்படி எத்தனை தௌசண்ட்ஸ் எத்தனை லேக்ஸ்னு ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான் அதுக்கு கொடுக்க முடியும். But when the data is interpreted, it gives some information. When the raw data nalle raw fact, that raw fact is interpreted to give a meaningful information. So data means raw fact and information means interpreted or the processed data. So in other words, we can tell it as input என்னது? raw fact, that is processed and it gives meaningful information. அப்போ இங்கே ஒரு அழகான ஒரு சினாரியோ ஃபார்ம் ஆகுது. என்னது? ஒரு கம்ப்யூட்டருடைய ஒரு ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகிடுது. இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட். இன்புட் மீன்ஸ் raw fact, it is when it is processed it gives output. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகுது. இட் இஸ் an electronic device that takes raw data as an input from the user and process it under the control of the set of instruction. உள்ளுக்குள்ளே நமக்கு நம்ம பிரெயினில் நமக்கு ஏகப்பட்ட அந்த ப்ராசஸ் நடக்குது. what we have to do. இப்போ ஒரு வேளை நான் உனக்கு வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொன்னோடனே அந்த ரா ஃபேக்டை நீ கெயின் பண்ணுற, என்ன ஒரு ரேடியஸ் என்ன, ஃபார்முலா என்ன, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற, தட் இஸ் ரா ஃபேக்ட். அப்புறம் ப்ராசஸ் பண்ணுற, அது உன்னுடைய பிரெயினில் உனக்கு ஃபார்முலா உடனே கிளிக் ஆகுது. ப்ராசஸ் பண்ண உடனே அங்கே ஒரு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் கெயின் ஆகுது, தட் இஸ் அவுட்புட். அப்போ எவ்ரி டேட்டா, ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் மீனிங். வென் இட் இஸ் ப்ராசஸ்ட் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேம்மா? அடுத்த நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். டேட்டா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டணும். ரெண்டு முக்கியமான வார்த்தைகள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஃபர்ஸ்ட் நீ வந்து அந்த டிவைஸை, எலக்ட்ரானிக் டிவைஸை மைண்டில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஹியூமன் பிரெயினை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக ஹியூமன் இன்வென்ட் பண்ண ஒரு டிவைஸ்.
அதாவது நம்மளோட பிரெயினில் இப்போ நிறைய so many டிவைஸ் இருக்குது. வாஷிங் மெஷின், மேபி கிரைண்டர், எவ்ரிதிங். இதெல்லாம் எது நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினை லெஸ் பண்ணுறதுக்காக இன்வென்ட் பண்ணது. பட் when we go for this computer, it is used to lessen our mental strain. அப்போ நம்மளோட பிரெயினை நமக்கு இது நம்ம பிரெயினை நீ கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தேன்னா அதில் எல்லாம் there are so many இருக்குது. நம்ம பிரெயினில் அந்த லெஃப்ட் போர்ஷன் ஒரு வேலை செய்யும், ரைட் போர்ஷன் ஒரு வேலை செய்யும். ஒன்று ஞாபகம் வைக்கிறதுக்காக இருக்குது, ஒரு போர்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்காக இருக்குது. எவ்ரிதிங் நல்லா கோஆர்டினேட் பண்ணால் தான் அது ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம மென்டலி ஒரு வேளை சின்ன ஒரு விஷயத்தில் கூட இல்லாயிட்டோம்னா ஹோல் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அஸ் லைக் தட் இங்கே கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டோன்னா இட் ஹாஸ் இன்புட் யூனிட். And again it has an unit, important unit called as CPU, Central Processing Unit. See, input unit அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்புட் யூனிட் நம்ம என்னெல்லாம் உள்ள நம்ம இன்டேக் பண்ணுறோம். நம்மளுக்கு கை இருக்குது, கண், வாய், இது மூலமாக நம்ம நிறைய இன்டேக் நமக்கு இதெல்லாம் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுற இந்த ஒரு ஆட்டிடியூட் தட் இஸ் இன்புட் டிவைஸ். இப்போ இந்த இன்புட் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் இன்புட் டிவைஸ். கீபோர்டு இருக்கலாம், ஒருவேளை மவுஸ் இருக்கலாம், ஜாய்ஸ்டிக் இருக்கலாம், ஸோ மெனி இன்புட் டிவைஸ். இப்போ இந்த இன்புட் டிவைஸோட பர்பஸ் என்னது? இட் இஸ் யூஸ் டு provide data to the central processing unit. It is used to provide data to the central processing unit. Next ஒரு வேர்டு இதுக்கு முன்னாடி அந்த பேஜ் 4ல் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் there is a word called IPO cycle, input process output cycle. நம்ம ஒரு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு இட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போது நான் ஒரு வேளை ஸ்லோவாக செய்யலாம், நீ ஃபாஸ்ட்டாக செய்யலாம். அது அக்கார்டிங் டு அவர் நம்மளோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து இருக்குது. ஃபாஸ்ட்டாக இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள். தட் மீன்ஸ் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு சொன்னால் எவ்ரி டாஸ்க் கிவன் to a computer follows an input process output cycle. It needs certain input, process that input and produces the desired output. ஒரு வேலையை வாங்குகிறோம், அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அதை செய்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னதான் இன்புட் ப்ராசஸ், ஐபிஓ சைக்கிள். ஓகேம்மா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் CPU, Central Processing Unit. CPU is the major component which interprets and executes software instruction. It also has, அந்த CPUல பார்த்தீங்கன்னா it has 3 units: control unit, ALU, internal memory. Control unit, ALU, internal memory. This ALU, it's the logical, arithmetic and logical unit. நம்ம எதை செய்யணும், multiplication, division, ஒரு ப்ராப்ளம் செய்யணுமா, this unit takes place. And here the one place where the arithmetic and logical and every action is taken over here. Logical, what is logical? Logical na enadhu, whether we have to do or not. நம்ம டிசைட் பண்ணுறது, இதை செய்யணுமா வேண்டாமா, அந்த டெசிஷன் மேக்கிங் ஏரியாவுக்கு பேர் தான் அது எல்லாமே இந்த ஏஎல்யூவில் இருக்குது. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் இது நம்ம கண்ட்ரோல் யூனிட் வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் மாதிரி நமக்கு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற வேலை யாருடைய வேலை தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து இன்புட் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னுடைய அந்த டாட்டட் லைன் கண்ட்ரோல் அந்த ஃபிகர் 1-3 எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதில் கண்ட்ரோல் பாத் டேட்டா பாத்துன்னு கொடுத்துருக்கான். அந்த டாட்டட் ஒரு ஸ்ட்ரீம் அவுட் பண்ணியிருக்குது, டாட்டட் லைன்ஸ். இந்த டாட்டட் லைன்ஸ் அது எல்லா இடத்துக்கும் ஃபார் எவ்ரி ஃபார் எவ்ரி ஆஸ்பெக்ட் எல்லா இடத்துக்கும், மேபி இன்புட் யூனிட்டாக இருக்கலாம், அவுட்புட் யூனிட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, அந்த எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன். அண்ட் அவுட்புட் யூனிட், அவுட்புட்டு இது நம்ம இப்போ வேலையை முடிச்சிட்டேன், நான் இப்போ ஒரு வேளை உன்ட்ட ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ப்ராப்ளமே எடுத்துக்கிடுவோம். உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ் த ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார் த கிவன் ரேடியஸ் அப்படின்னு. உடனே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நோட்டை மூடி வச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் த ரிசல்ட் டு மீ. ஸோ தட் இஸ் த அவுட்புட் டிவைஸுடைய பர்பஸ். அப்போது இட் கிவ்ஸ் த ரிசல்ட். நான் யார் அதுக்கிட்ட வேலையை கொடுத்துருக்கோம், இட் கன்வேஸ் த இன்ஃபர்மேஷன் டு த யூசர் இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம் நல்ல ஞாபகம் வச்சுக்கிடணும். இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாரு, இதில் பார்த்தேன்னுச்சுன்னா
see next memory unit. மெமரி யூனிட் அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஒரு யூனிட். நம்ம பிரெயினை எடுத்துக்கிட வேண்டியது அதில். அந்த பிரெயினில் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு 3 ஹைரார்க்கியல் மெமரி இருக்குது. இன்டர்னல் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் பின்னாடி படிக்கலாம் நல்ல ஃபுல்லாக. மெமரி யூனிட் it is of 2 types, primary memory, secondary memory. Primary, the word primary memory is to underline பண்ணணும், is to page number 5, is to temporarily store the program and data when the instruction are ready to execute. நாம் என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அப்படி ரெடியாக ஃபாஸ்ட்டாக அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தட் இஸ் ப்ரைமரி மெமரி. இந்த ப்ரைமரி மெமரி வந்து இட் இஸ் ஷார்ட் டேர்ம், த டெம்பரரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ ஒரு வேலையை ஒரு வேளை ஒன்றையே நான் கேட்கலாம், நேற்று காலமே நீ என்ன சாப்பிட்ட தெரியவே தெரியாது, நமக்கு மறந்துடும். அடுத்தாப்பில் ஒரு 5 days பேக் நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த தெரியாது. இதெல்லாம் நமக்கு அன்னன்னைக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அதே இது நீங்கள் இன்னும் ஒரு மெமரி டைப் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே நம்மளுடைய பிரெயினில் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். இது நம்மளோட ரிலேஷன்ஸு ஐடென்டிஃபை பண்ணுறதாகட்டும், நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை செய்கிறது. ஒரு நாள் சொல்லி கொடுத்தானா அடுத்த நாள் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அது ஒரு டைப் ஆஃப் மெமரி. அதே தான், அது ஞாபகம் வச்சுக்கிடணும். த செகண்டரி மெமரி, இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா பெர்மனென்ட்லி. அண்ட் அகெயின் இந்த ப்ரைமரி செகண்டரி மெமரியை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ப்ரைமரி மெமரி இஸ் ஓலட்டைல், தட் இஸ் எவாப்பரேட்டட். வேலையை முடிச்சிட்டோன்னா மறந்துடுறோம். நீயே எடுத்துக்கோ, 10ஆம் பரீட்சை எழுதுனேன், எக்ஸாம் நம்ம 10th எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. அந்த ப்ரிப்பேர் ஆகிருக்கிறப்போ படித்ததை இப்போ கேட்டால் தெரியாது. நமக்கு எல்லாமே அன்னன்னைக்கு நம்ம இன்றைக்கி படித்து நாளைக்கு எழுதுகிறோம். ஸோ தட் டைப் ஆஃப் மெமரி இஸ் ஓலட்டைல். இந்த கண்டென்ட் வந்து லாஸ்ட் ஆயிரும் எப்போ? when the power supply is switched off. if at all we சேவ் பண்ணான்னா மட்டும்தான் சேவ் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா த ப்ரைமரி மெமரி கண்டென்ட் வந்து அதான் ஆஃப்னா சொல்லுவாங்க, கண்ட்ரோல் எஸ் போட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சேவ் ஆகலை அப்படின்னா அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். அது தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இந்த மெமரி பற்றி நமக்கு 3rd சாப்டரில் இன்னும் ப்ரீஃபாக படிக்கலாம். இந்த மெயின் ப்ரைமரி மெமரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா RAM, random access memory, which is called as main memory. இந்த மெயின் மெமரி தான் கம்ப்யூட்டரில் அந்த இப்போ how many GB ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எத்தனை பைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ பைட்ஸ் இருக்குது, இவ்வளோ பிளேஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறப்போ அந்த மெயின் மெமரியுடைய கெப்பாசிட்டியை நமக்கு சொல்லுவாங்க. தட் இஸ் the RAM. The secondary memory is non-volatile. இது எவாப்ரேட் ஆகாது. இந்த மெமரியை நீ பார்த்தேன்னு சொன்னா, இந்த மெமரி வந்து பவர் சப்ளை ஸ்விட்ச் ஆனாலும், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் மேபி இன் பென் ட்ரைவாக இருக்கலாம், ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், சிடி ரோமாக இருக்கலாம், டிவிடி ரோமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம். ஒன்ஸ் இட் இஸ் சேவ், நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐதர் ஃபிசிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்தில் அது என்ன செய்யாது, அது வந்து கரப்ட் ஆகாது. மற்றபடி அது அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி அப்படின்னு எடுத்தோன்னா, main thing, primary memory is called as the main memory. Example for primary memory is random access memory. Here primary memory is volatile and secondary memory is non-volatile whenever the power supply is switched off. Example for primary memory is CD-ROM and DVD, pen drive, hard disk, everything. Okay amma? Yes, இப்போ நம்ம பார்த்தது up to 5 பேஜஸ் நம்ம முடிச்சிருக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்ததை பார்க்கலாம். யூ கோ த்ரூ திஸ், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் தட் நான் கைட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகேயா? நல்லா உட்காந்து படிக்கணும். என்னென்ன செய்யணுமோ புக் பேக் கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்கள். அதை பார்த்துனா எதையுமே நம்ம விட முடியாது. இந்த புக் நமக்கு நல்லா எல்லாமே நட்ஷெல்லில் கொடுத்த மாதிரி தான் இருக்குது, எதுவுமே ப்ரீஃபாக இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரி திங், லைன் பை லைனாக படிக்கணும். ஓகேம்மா? சரி, தேங்க்யூடா.